ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் கேமிங். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் தான் சப்போர்ட் பண்ணும் கொஞ்சம். அதான் மேலுமே வீடியோஸ் போடுறேன். நிறையா வீடியோஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? வீடியோஸ் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க. 15 லைக் கொடுங்க போதும். அதுவே போதும். 15 எல்லாம் நான் கேட்க மாட்டேன். 15 கொடுங்க. 15 10 கொடுங்க கைஸ். சப்ஸ்கிரைபு ஒரு 3 5 போதும் இப்போதைக்கு. போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கன் கலெக்ஷனை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கன் கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன்லாம் கிடையாது. M41 காமிக்கேன். M41 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹீரோக்கில் கொடுத்த ஸ்கின் இருக்குது, இது வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டர் இருக்குது. இது 3வது இன்குபேட்டர் வச்சுருக்கேன். அடுத்து இது ஏன்ட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராகன் ஏகேனா அதுதான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ட்ராகன் ஏகே வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது. நான் நல்லா வழியாக வச்சுருக்கேன். நான் நல்லா போட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் அதிகம் யூஸ் பண்ணலாம். இதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஏதாவது கேட்பீங்க, ஹார்டின் ஏகேலாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்பீங்க. ஹார்டின் ஏகே வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஹார்டின் ஏகேலாம் ஈஸியாக அசால்ட்டாக கிடச்சிரும். எப்படின்னா அது வந்து இந்த கில்டுக்குள்ளே போயிட்டு கில்டு ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு அவங்களோட கில்டுகளோட டோக்கன் மாதிரி இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். அது நானே வாங்கினேன். இதெல்லாம் நான் வந்து பாக்ஸில் எடுத்தது கைஸ். இது வேண்டியது பார்த்துக்கோங்க. ஸ்கேர் வந்து நான் பாக்ஸில் தான் எடுத்தேன். இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. கிடச்சி யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் பாக்ஸ், இது எல்லாமே நான் ஸ்கேர் மோஸ்ட்டாக எல்லாமே பாக்ஸில் தான் எடுத்திருப்பேன். ஆனால் இது மட்டும் எனக்கு வந்து சிஎஸில் கொடுத்தாங்க. இந்த விளையாடப்பம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். க்ரோஸாவும் நான் வந்து பாக்ஸில் தான் எடுத்தேன். இது இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபேமஸ் வந்து இந்த ரீசெண்டாக தான் கைஸ் வாங்கினேன். இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். நான் அப்டேட் பண்ண வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து சிஎஸ் போனால் கிடைக்கும், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து இது வந்து இது எல்லாமே எனக்கு பாக்ஸில் தான் கிடைச்சிது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸமேட்ரி வந்து எனக்கு வந்து ஜாம்பி ஈவெண்ட்டில் கிடச்சிது. எனக்கு அந்த ஜாம்பி வந்து மேட்ச் இருக்கும். இந்த மேட்ச்சில் போயிட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கில் பண்ணோன்னா அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்தேன், அந்த எக்ஸமேட்ரி ஸ்கின்னு. அடுத்து A94 இதுவும் அந்த லக்கி ரைடு கோல்டன் லக்கி ரைடு இருக்குல்ல, அந்த லக்கி ரைடு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்காண்டி ஸ்பின் பண்ணேன். அது அந்த இது கிடச்சிருக்கு. இதுவும் அதுதான். ஆனால் இது வந்து நான் வந்து சிஎஸில் வாங்கினது, சிஎஸ் வீடியோ வாங்கினது. இது வந்து அது தான் இந்த கோல்டு லக்கி ரைடில் பண்டலுக்காக ஸ்பின் பண்ணது. இது கிடச்சிருக்கு. அது பிளாஸ்மா நான் எப்போவுமே இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவும் வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து ஏயூஜி இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே பாக்ஸ் தான் கிடச்சது தான் மோஸ்ட்டாக. சரி, கலெக்ஷனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுது, பார்த்துக்கோங்க. அடுத்து பேரஃபுல் இதுவும் வந்து லக்கி ரைடில் வேறு ஒரு ஒரு பண்டலுக்கு ஸ்பின் பண்ணேன், அது இது கிடச்சிருக்கு. மிச்சம் இதெல்லாம் நான் பாக்ஸில் கைஸ் எடுத்தேன், அதை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்களாம் எடுத்துருப்பீங்க, நீங்கள் பிளேயர். அடுத்து இது வந்து எனக்கு வந்து வெப்பன் ராயில் கிடச்சிது. இது வந்து எனக்கு வெப்பன் ராயில் கிடச்சிது. இதுதான் வேறு கிங்ஃபிஷரில் எனக்கு இப்போதைக்கு தர்றாரு. அடுத்து இதெல்லாம் எனக்கு பாக்ஸில் கிடச்சிது. இது பாக்ஸில் கிடச்சிது. இது வந்து எனக்கு வந்து சிஎஸில் கிடச்சிது எனக்கு இது வந்து. அடுத்து G36 இது வந்து இந்த ரெண்டுமே இது வந்து எனக்கு இது வந்து பாக்ஸு கிடச்சிது. இதுவும் பாக்ஸ் தான். நான் மோஸ்ட்டாக விளையாடமாக எனக்கு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸ் தான் எல்லாத்தையும் வச்சு கன் ஸ்கின் தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா M14 இதில் சில இந்த ரெண்டு மட்டும் நான் வந்து இதுலேருந்து எடுத்தேன். அதை சொல்லணும்டா, கோல்டன் ராயில் அந்த பண்டல் ஸ்பின் பண்ணி இந்த கிடச்சிருந்தேன்னா அதுதான் மிச்சம். இந்த ரெண்டும் வந்து
இந்த ரெண்டு வந்து பாக்ஸஸ் ஸ்பின் பண்ணி. ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து இந்த ஆண்ட்ரூவோட அப்டேட் வச்சுலாம் அந்த இதில் நான் எடுத்தது இது. அடுத்து இந்த இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும், நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே எனக்கு ஃப்ரீயாக விட்டான், அவ்வளோதான். அடுத்து எஸ்விடி இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து நான் வந்து கோல்டன் ராயில் தான் எடுத்தேன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். இது வந்து எனக்கு வந்து கோல்டன் ராயில் தான். உட்பிக்கர் வந்து இது வந்து ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு லக்கி ராயில் கிடச்சிது. மிச்சம் எல்லாமே கோல்டன் ராயில், இது மட்டும் எனக்கு லக்கி ராயில். மிச்சம் இந்த ரெண்டுலாம் நான் பாக்ஸில் எடுத்தது. இது ஐ திங்க் எனக்கு வந்து இது எலைட் பாஸ். ஆமாம், இந்த பயிர் கிளி பாஸில் கிடச்சிது எனக்கு இது நான் வந்து பாக்ஸ் எடுத்தேன். மிஷின் கன் M249 இந்த ரெண்டுமே நான் வந்து இதில் தான் எடுத்தேன், லக்கி ராயில் தான் எடுத்தேன், கோல்டன் ராயில் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது எடுத்தேன் தெரியல, ஆனால் இது வந்து இதில் எடுத்தேன், எனக்கு கன்ஃபார்ம் இந்த ராயலில் தான் நான் வந்து இதில் எடுத்தேன். இந்த ராயல் வந்து இதுவும் கோல்டன் ராயில் தான், இதுவும் கோல்டன் ராயில் எடுத்தேன். இது மட்டும் இது மூணுமே நான் கோல்டன் ராயில் தான் எடுத்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அவ்வளோவா பேச வராது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், முடி கிடச்சிருக்குன்னு விடுங்க. அடுத்து யூஎம்பி, இது வந்து பார்த்திங்கன்னா லெவலோட யூஎம்பி தெரியும், ஃபஸ்ட்டு யூஎம்பி. அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும், பிஆரில் கொடுத்தது. இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. யூஎம்பி தான் நிறையா ஸ்கின்ஸ் இருக்குது. அடுத்து MP5, இது வந்து ரொனால்டோடுது. இது வந்து அந்த அச்சூஸில் அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வேண்டி இருக்குது. இது இருக்குது பன்னி MP40, பன்னி படத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக தான் விட்டான், எடுத்தாச்சு. இது வந்து இப்போ பழசுலேருந்தே இருக்குது, இந்த MP40 வந்து பழசுலேருந்தே இருக்குது. இதுவும் ஆகும், இந்த ரெண்டுமே நான் ஒன்றா தான் எடுத்தேன், இதுவும் ஒன்றா தான் எடுத்தேன். மிச்சம்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து டாப் கேமர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேச வரது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, இப்போ தான் முறையாக வீடியோ போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து T90 இது தெரியும், சிஎஸில் கொடுப்பான். சரி, இந்த ரெண்டும் நான் வச்சுருக்கேன். இது மோஸ்ட்டாக ஸ்கின்னு கிடையாது, அவ்வளோ விட்டுருங்க. தாம்சன், இதுவும் அச்சூஸ் தான், இது வந்து எனக்கு வந்து இதில் விட்டது, ஃப்ரீயில் விட்டது. வெக்டர், இது வந்து இதில் விட்டாங்க, இது வந்து அந்த ப்ளூ ராக்கில் விட்டாங்க, எனக்கு ப்ளூ ராக்கில் உள்ள இது விட்டாங்க. இது இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து நான் சிஎஸ்ல எடுத்து, இது ஞாபகம் இருக்குது, இது நான் கஷ்டப்பட்டு லேண்ட் உட்காந்து எடுத்தது. நான் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோவா பேச வராது, போக போக நான் மாற்றிக்கிறேன் கைஸ், நான் மாற்றிக்கிறேன். அதான் முறை வீடியோ பண்ணுறேன்னா அதான் கொஞ்சம் ஜட்ஜ் கவுது. அடுத்து ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. M10 பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ட்ராகன் M10 இருக்குது, 3 அளவில் வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன், இதுவும் அப்டேட் பண்ணணும். இது பார்த்துக்கோங்க. M20 என்ற அதிகமான ஸ்கின்ஸ் இருக்கும், இது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் சிஎஸ்ல போய் எடுத்தது. அடுத்து இது ஸ்பேஸ் நான் வந்து கோல்டன் ராயில் தான் எடுத்தேன். சரி, டாக்டர் காமிச்சதான் வேஸ்ட், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுனா அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்கே தெரியும், இது வந்து அச்சூஸில் போய் எடுத்தது. இந்த மேக் வந்து நான் எப்படி எடுத்தேன்னா,
இதுவும் வந்து இது வந்து இது வந்து கோல்டன் ராயில் எடுத்தது. இது எப்படி விட்டுச்சுன்னா அது வந்து எந்த ஒரு சைடு இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு இது விட்டது எடுத்தாச்சு. இதுவும் அதான் பார்த்துக்கோங்க. பேச வராது யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். போக போக மாற்றிக்கிறேன். இது அவங்க வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராம் இது வந்து நான் வந்து சிஎஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எப்போமாவது யூஸ் பண்ணுவேன். அந்த ஏர்ட்ராப்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி சமயத்துலலாம் இது யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நமக்கு வந்து யூஎம்பி ஏகே அந்த மாதிரி தான். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஸ்கின் இன்னும் விடலை. ஸ்னைப்பர் இது வந்து நான் வந்து லக்கி ராயில் எடுத்தேன். இது இருக்குது கார் 90. இந்த ரெண்டுமே நான் இது வந்து பாக்ஸில் தான் எடுத்தேன். M2 இதுவும் பாக்ஸில் தான் எடுத்தேன். ஸ்னைப்பர் மோஸ்ட்டாக நான் வந்து இது பாக்ஸ் எடுத்து இது வந்து எனக்கு வந்து இது கோல்டன் ராயில் கிடச்சிது. கலரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கோல்டன் ராயில் தான். ஹீரோக்கு இன்னும் இது உள்ள இது வந்து நான் டைமண்ட் இது வந்து நான் வந்து வெறும் லக்கி ராயில் எடுத்து இந்த ப்ளூ கலர்னு ஒரு டோக்கன் இருக்குங்களா அந்த டோக்கன் இது எடுத்தது. செத்துக்கிட்டேன். இது அச்சீவ்ஸ் எடுத்தது. இது வந்து கோல்டன் ராயில். மோஸ்ட்டாக கோல்டன் ராயில் சிஎஸ்ல எடுத்துருப்பேன். இன்னும் பாக்ஸில் எடுத்துருப்பேன். மூணுமே அது முக்கியமாக எடுத்திருப்பேன். இது வந்து சிஎஸ் தான். இது அச்சீவ். இந்த ரெண்டு இது வந்து பாக்ஸு. இது அச்சீவ். வேறு எதுவும் இல்லை கைஸ் இந்த ரெண்டில். இதில் இன்னும் எடுக்கலை. இதுலேயும் எடுக்கலை. இது வந்து எப்படி இது வந்து எதில் எடுத்தேன்னா இது வந்து இதில் எடுத்தேன். இது லக்கி ராயில் எடுத்தேன். இது வந்து எலைட் பாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன். இது வந்து மணி ஈஸ்ட்டு மிச்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்படி வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து குரோனோ அந்த CR7 ஈவெண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கூலிங் ஆகுது. இது இல்லை அதுலேயும் ஒரு இது உண்டு, ஒரு சீசன் உண்டு. அந்த சீசனில் இது எடுத்தது. இது வந்து இது வந்து ஃப்ரீ விட்டாங்க. ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக வந்து இந்த மேட்ச் ரெண்டாக கிடைக்குங்களா அது இவ்வளோ விட்டான். இதுவும் அதில் தான் விட்டான். இந்த மூணுமே அதில் தான் விட்டான். மிச்சம் இது வந்து இது வந்து லக்கி ராயில். இது புஷ்பா. சொல்லிதான் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. பேட்டு என்கிட்ட அதிகமாக இருக்குது. இது வந்து இதுவும் அந்த அதான் அந்த பேனில் இருக்குங்களா அந்த பேன் தான். இது வந்து டிராகன் காத்தாடி இருக்குது. இது பேட்டு. இது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி கிடச்சிருக்கோங்க. பார்த்துக்கோங்க. கன்டான இது இப்போ தான் விட்டாங்க. ரீசெண்டாக எடுத்தேன். இது வந்து நான் எத்தனை ஸ்பின்னில் எடுத்தேன்னா 2வது ஸ்பின்னில் எடுத்தேன் நினைக்கிறேன். ஆமாம் 2வது ஸ்பின்னில் எடுத்தேன். இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன். ஒரு இந்த வாரத்தில் நேற்று எடுத்துருக்கேன். நேற்று நான் இன்றைக்கி எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்தேன் கைஸ். ஆமாம் இன்றைக்கி எடுத்து இதை கண்டான பற்றியுமே இந்த மூணு தான் இருக்குது. இது அவங்களாவது தெரிஞ்சிருக்கும். ஸ்பைக்கில் எடுத்தது. இது வந்து அச்சீவ்ஸ் எடுத்தது. இது வந்து நருட்டோ ஈவெண்ட்டு. மிச்சம் இதெல்லாம் அது வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிஸ்ட்டு. இந்த கோப்ரா ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன். இது வந்து நருட்டோவில் உள்ளது. கிரானைட் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து இந்த புக்கில் உள்ளது. இது லக்கி ராயிலு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிரானைட் என்கிட்ட எல்லாத்தையும் மோஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். கிரானைட்லாம் சொல்லவே முடியாது. நிறைய வச்சுருப்போம் நம்மலாம். இப்படி ஒன்றெல்லாம் போட்டு காட்டுறேன். போக போக போயிட்டு இருக்குது. நிறைய வச்சுருக்கேன் கைஸ். நான் கிரானைட்லாம் என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. பழசுலேருந்து புதுசு வரை எல்லாமே இருக்கும்.
பார்த்துக்கோங்க. இது வந்து எலக்ட்ரிக்கு. வேறு ஏதாவது வீடியோ போனால் சொல்லுங்கள், போடுறேன். மைன்கிராஃப்ட் போடுறேன், ஹாரர் வீடியோஸ் கூட போடுறேன், பிரச்சனை கிடையாது. க்ளோவால் இது வந்து நர்டோவில் உள்ளது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது கோப்ரா. சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். இதெல்லாம் நம்ம இது வந்து லக்கி ராயல் எடுத்தது. இதில் மோஸ்ட்டாக அவ்வளோவா ஸ்கின் இருக்காது கைஸ், அவ்வளோதான். என்னோட கன் ஸ்கின் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் தான் கைஸ் என் கன் ஸ்கின். பட் அவ்வளோ பெட்டர்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்த வீடியோவில் வேணால் நான் வந்து என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் வேணால் காட்டுறேன். அது என் ட்ரெஸ் கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காது. ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் வீடியோ செஞ்சுருக்கேன். பை.